ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஷெர்லக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பெங்காலில தான் சூப்பரான நிறையவே இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எடுப்பாங்க. அதே போல இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு இன்வெஸ்டிகேட்டர். நம்ம ஹீரோ யூகேல இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வருது. என்ன அப்படின்னா, ஒரு சர்ச், அந்த சர்ச்சை இப்ப யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க. ஆனா அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பயங்கரமான கல் இருக்கு. அந்த கல்லை எடுக்க போனா யாரா இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. ஆனா அதையும் மீறி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த கல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அநியாயமா இறந்து போயிட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் அங்க போனா இறந்து போனாங்க, என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இதே போல இறந்து போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வர நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஃபுல்லி கஸ்டமைஸா, ஃபுல்லி ஹேண்ட்மேட்ல போட்டோ வாலெட்டுமே அவைலபிளா இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி மாடல்ல, சொல்ற மாதிரி கலர்ல பண்ணி அதுலயுமே வந்துட்டு போட்டோ போட்டுக்கலாம். இது இல்லாம நிறைய வாலெட் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு, ஒரு பழைய பாழடைஞ்சு போன சர்ச்சுக்கு இவர் தனியா போறாரு. போகும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. இவருக்கு பயமா இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் வெளியே காமிச்சுக்காம கையில டார்ச் லைட்டோட அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஏதோ சின்ன ஸ்டோன் மாதிரி, சின்ன சிலை மாதிரி இருக்கு, அதை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. மனுஷன் அவசரமா தோண்டி அந்த ஸ்டாச்சு மாதிரி, சின்ன கல்லால செய்யப்பட்ட ஸ்டாச்சு மாதிரி இருக்கு, அதை புடிங்க எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள யாரோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் கார்ல போறாரு பாத்தீங்களா. அப்போ அந்த காருக்கு முன்னாடி போலீஸால துரத்தப்படக்கூடிய அந்த ஆள் காருக்கு முன்னாடியோட டக்குனு ஒரு பிரேக் போடுவாரு. அப்படி பிரேக் போடும்போது காரு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகல, காரு ஆஃப் ஆயிருச்சு. அப்ப இவருக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த சர்ச்ல ஒரு நன்னு வந்துட்டு அப்படியே கண்ணு முழுக்க ரத்தத்தோட, இவங்க பேய் மாதிரி ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. இவரு காரை விட்டு இறங்கி காட்டு வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு நாய் மாதிரி, இது நாயா இல்ல என்ன மிருகம் அப்படின்னே தெரியல, ஒரு வித்தியாசமான ஜந்து வருது. அது இவரை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இதே யூகேல லண்டன்ல காமிக்கிறாங்க. ஒருத்தர் ப்ளூ கலர் கோட்லாம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வந்து அவரை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, கொலை பண்ண பாக்குறாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த கொலைகாரன் கூட ஃபைட் பண்ணி போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்ல, போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த கொலைகாரனை கைது பண்றாங்க. ஆக்சுவலா இங்க அட்டாக் பண்ணப்பட்டவர் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். நல்ல வேலை மச்சான், சரியான டைம்ல வந்து என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் இந்த விஷயம் உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஹீரோ பிடிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவன் ஒரு பயங்கரமான சீரியல் கொலைகாரன், நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான், அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணி அவனுடைய கொலையெல்லாம் பயங்கரமா ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்கள மட்டும்தான் கொலை பண்ற பழக்கம் வந்திருக்கு. அதாவது இவன் சும்மா ரோட்ல போறான் அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட ப்ளூ கலரை பார்க்கும்போது அவனுக்கு கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கு. மென்டலி அவன் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கான். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச ஹீரோ கண்டிப்பா கொலைகாரன் இந்த ஊர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த வழியா வா அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா இந்த மாதிரி கலர்ல கோட் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரனும் போட்டுட்டு வந்திருக்கான். இப்படிதான் பிளான் பண்ணி பிடிச்சேன் அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்காரனுக்கு அல்லு கிளம்புது. ஒரு செகண்ட் விட்டுருந்தா அந்த கொலைகாரன் என்ன கொலையே பண்ணிருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா புலம்ப, அதான் காப்பாத்திட்டேன்ல கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா உட்காராரு. நம்ம ஹீரோ போர் அடிக்கும் போது இல்ல சில் பண்ணோம் அப்படின்னா வயலன் வாசிப்பாரு. அதே போல உட்காந்து வயலன் வாசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான், மச்சான் நீ எப்படி யூகே வந்த, என்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த ஸ்டோரியை சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு இந்தியன், அம்மா வந்துட்டு யூகேவை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணா கூட இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையனா ஸ்கூலுக்கு போற அந்த ஒரு வயசுல இருக்கும்போது அம்மாக்கும் அப்பாக்கும் செட் ஆகாம சண்டை போட்டு பிரிஞ்சு அவங்க வந்துட்டு அண்ணனை கூப்பிட்டு யூகே வந்துட்டாங்க. நான் அப்பா கூடயே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா கூடயே இருந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சமா வளர்றாரு. அப்பா வந்துட்டு போலீஸ் மக்களே. வழக்கமா நம்ம ஹீரோ காலேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா அப்பா தான் கிளம்புவாரு, அடிக்கடிக்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பூட்டி சாவியை கையோடு கொண்டு போயிடுவாராம், வீட்டு சாவிய. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு சாவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்பா ஏதோ ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு பார்த்தா இந்த மொத்த பில்டிங்கையுமே இங்க இருக்கிற எம்எல்ஏ காசு கொடுத்து வாங்கிட்டாரு. இது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். இதுல இருக்கிற ஒரு வீட்டை மட்டும் இந்த பாட்டி காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாட்டியை இப்ப யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோடைய அப்பாவும் டீமும் போயிட்டு பாக்குறாங்க. பார்த்த அப்பாக்கு இது வந்துட்டு
தற்கொலை மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பா தற்கொலை தான் போல, பாட்டி வந்துட்டு தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, போய் தொலைட்டோம் சார், இந்த கிழவி சும்மா சும்மா நான் வீட்டை கேட்டாலும் நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தா, ஏதோ கடவுளா பார்த்து இந்த கிழவியுடைய கதையை முடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. சாவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு. இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. நோட் பண்ணும்போது அங்க இங்கன்னு மோந்து பாக்குறாரு, டெட் பாடியை மோந்து பாக்குறாரு, மேல அந்த துணி தொங்கிட்டு இருக்கும் அதை மோந்து பார்த்தவரு, இல்ல இது தற்கொலை கிடையாது, கண்டிப்பா இது வந்துட்டு கொலை தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படிடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி கொல்லமா இருக்காங்க, வந்த கொலைகாரன் ஹைட்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பாட்டி கொஞ்சம் கொல்லமா இருக்காங்க இல்லையா, அவங்களால இவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி தூக்குலாம் மாட்டிக்க முடியாது, கொலைகாரன் தான் வந்து கொலை பண்ணி விட்டுருக்கான், தூக்கு மாட்டின மாதிரி செட் பண்ணி விட்டுருக்கான். இது மட்டும் இல்லாம கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன், இது மட்டும் இல்லாம கொலைகாரனுக்கு இந்த பான் மசாலா பான் பராக்லாம் போட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே அந்த எம்எல்ஏக்கு பக்காவா செட் ஆகுது. அந்த ஆளு பான் பராக் போட்டுக்கிட்டு இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டா இருக்காரு, 5 அடிக்கு மேல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்கு. பாட்டி இந்த வீட்டை காலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் கொலையே பண்ணிருக்காரு. மக்களே, வந்த உடனே ஹீரோ கேஸை முடிச்சிட்டாரு. அந்த எம்எல்ஏவை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண எம்எல்ஏ எப்படியோ வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோவை கொன்னே தீரணும், கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்துறாரு. நம்ம ஹீரோவை கொலை பண்ண பாக்குறாரு. அப்பா தான் காப்பாத்தி, எப்பா தம்பி அந்த இடைவட்ட பையன்கிட்ட இருந்து கண்டிப்பா என்னால உன்னை காப்பாற்றவே முடியாது, அவன் நான் என்னதான் பண்ணாலும் என்னதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட்டு போயிட்டு உட்கார வச்சாலும் எம்எல்ஏ கொஞ்சம் பயங்கரமான ஆளு, உன்னை கொலை பண்ணாம விட மாட்டான், நீ என்ன பண்ணு, நீ கிளம்பி யூகே போ, உங்க அம்மா கூட இருந்துரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. அப்படிதான் நம்ம ஹீரோ யூகே வந்திருக்காரு. இங்க வந்து படிப்பெல்லாம் படிக்காம நமக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ எடுத்த எல்லா கேஸையுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த கேஸை முடிக்க முடியல, என்னால முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கினதே கிடையாது, ஏதாவது பண்ணி கேஸை முடிச்சிருவாராம். இப்படி நம்ம ஹீரோ அவருடைய வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கும் போது அடுத்து நமக்கு ஷேகர்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் இப்பதான் லண்டன்ல வந்து தரையிறங்குறாரு. வந்துட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது தன்னுடைய ஃபேமிலி வக்கீலுக்கு கால் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் முடியல, கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு போது சீக்கிரமா முடிங்க, நான் போயிட்டு ஒரு டிடெக்டிவ் பார்க்கணும், அவரை போயிட்டு மீட் பண்ணி எல்லாமே பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி நம்ம ஹீரோ தான் பார்க்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த வீட்டுடைய லேண்ட்லார்ட் லேடி மேல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ ஷேகராம்பா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஓகே உள்ளுக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னும் போது அவரும் மேல வராரு. மேல வர ஸ்டெப்பை கவுண்ட் பண்றாரு. அந்த ஷேகர் வந்துட்டு மேல வரைக்கும் வந்துட்டு உள்ளுக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிருப்பாரு. அதையும் ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. தயக்கத்தோட இப்ப உள்ள வருவாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, கரெக்டா ஷேக்கரும் உள்ளுக்குள்ள வந்துட்டு நான் ஷேகர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்டார்டிங்ல நமக்கு காட்டுக்குள்ள யாரோ சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ ஸ்டோன் எடுத்துட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போதுன்னு சொல்ல முடியாது, கொண்டு போக ட்ரை பண்ணும்போது நாய் மாதிரி ஏதோ ஒரு மிருகம் வந்துட்டு கடிச்சு அட்டாக் பண்ணிச்சு பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த ஷேகருடைய சித்தப்பாவாம். ஆக்சுவலா எங்க குடும்பத்துக்கு ஒரு வித்தியாசமான சாபம் இருக்கு, நாங்க யாருமே அந்த சர்ச்சுக்கு போகவே மாட்டோம், அந்த சர்ச்சை பெருசா யாரும் யூஸும் பண்ண மாட்டாங்க, அந்த சர்ச் கிட்ட போனாலே நாங்க இறந்து போயிடுவோம், எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போனாங்க அப்படின்னா இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தால என் குடும்பத்துல இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ என் சித்தப்பாவும் இறந்து போயிட்டாரு. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற விஷயத்த நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதை தாண்டி நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணேன். அப்படி ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என் ஹோட்டலுக்கே வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துச்சு, நீ இந்த விஷயத்துல இருந்து விலகிரு இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்டி யாரோ லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா ஒரு பிளைன் பேப்பர், அந்த பேப்பருக்கு மேல நியூஸ் பேப்பர்ல இருக்கிற அந்த லெட்டர் எல்லாம் கட் பண்ணி மொத்தமா ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. மக்களே, இத பார்த்த ஹீரோ மோந்து பாக்குறாரு, நக்கி பாக்குறாரு. சரி ஓகே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த சாபத்து மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாபத்து மேலாம் பெருசா நம்பிக்கை கிடையாது, ஆனா என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மத்த யாருமே என்ன விஷயம் நடக்குது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவே இல்லை, நான் கண்டுபிடிக்க போறேன், அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. சரி இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியை சேர்ந்த யாரெல்லாம் இந்த சாபத்தால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. முக்கியமா அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ என்னுடைய சித்தப்பாவும் இறந்து போயிட்டாரு, எனக்குன்னு கார்டியனா இருந்த ஒரே ஆள் அவர் மட்டும் தான், இப்போ அவரே போயிட்டாரு, அதனாலதான் இங்க என்ன விஷயம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது சரி ஓகே நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டு வாங்கிட்டு அமுச்சு விட, இப்போ இந்த ஷேகர் கீழே போயிட்டு கார்ல ஏறி கிளம்புவாரு.
இதை வந்துட்டு அங்க ஒரு ஓரமா யாரோ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஆள் நோட் பண்றாரு. அப்படியே பார்க்காத மாதிரி பாக்குறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. இப்பதான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னா இங்க நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆள் படிக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பருடைய ஃபாண்ட்டும் சேகர் கொண்டு வந்து காமிச்ச அந்த லெட்டருடைய ஃபாண்ட்டும் சேமா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ஆள் தான் இந்த மிரட்டல் கடிதமே அமைச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆளு காரை ஃபாலோ பண்றான். நம்ம இந்த ஆளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டு காரனும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சேகர் 3 பேரும் போயிட்டு அந்த வக்கீலை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி எல்லாமே ஓகேவா, ஆக்சுவலா சேகர் எதுக்காக லண்டன் வந்திருக்காரு அப்படின்னா இவங்க குடும்பத்துக்கு சொந்தமான இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு தான் பார்க்க வந்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் அந்த பேப்பர் ஒர்க் எதுவுமே முடியவே இல்லையா, எப்பதாயா முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கேட்கும் போது கூடிய சீக்கிரமே முடிக்கிறேன், முக்கியமான சைன் போட வேண்டிய உங்க சித்தப்பாவே இப்போ இறந்து போயிட்டாரு, அந்த சைன்லாம் யாரு போட போறா, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி சேகருடைய அப்பாவும் இதே போலதான் அந்த கல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிதான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்பாவை விட சேகருடைய தாத்தா எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சேகருடைய தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரு கையில மேப்பை வச்சு எப்படியாச்சும் இந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்லாம் பார்த்துட்டு அந்த சர்ச்சுக்கு போறாரு. அந்த டைம்ல அந்த சர்ச்ல அந்த இதுலாம் பண்றாங்க, பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்க, நல்லபடியா எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. இவரு அந்த மேப்பை வச்சு இந்த ஸ்டோன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த சர்ச்சுக்குள்ளேயே போயிட்டு அந்த ஸ்டோனை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நன் வராங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சர்ச்சுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது, நீங்க அதை அங்கேயே வச்சுட்டு போங்க, இது எல்லாமே தப்பு அப்படின்னு போது தாத்தா சரியான காஜி போல தனக்கு வந்துட்டு பொருளும் எனக்கு தான் பொண்ணும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயே தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு தப்பிச்சு வெளியே ஓடுறா. வெளியே ஓடின பொண்ணையும் விடாம பின்னாடியே போயிட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா அப்படின்னும் போது கையில கன் வச்சிருக்காரு, அந்த கன்னாலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் சீன்ல கூட நமக்கு ஒரு நன்னுடைய பேய் மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த நன்னு வேற யாரும் கிடையாது, நம்ம சேகருடைய தாத்தாவால இறந்து போன அந்த நன்னு தான். அதுக்கப்புறமா அங்க என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா அங்க ஒரு நாய் வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான சைனீஸ் டாகா, சைனால மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வேட்டை நாய். அந்த நாய் தான் வந்துட்டு தாத்தாவை கடிச்சு கொலை பண்ணிருக்கு. ஆக்சுவலா அந்த சைனீஸ் டாக லண்டன்ல பார்க்கவே முடியாது, ஏன்னா அது சைனாவை சேர்ந்த நாய், லண்டனுக்குலாம் தூக்கிட்டு வந்து வளர்க்க வாய்ப்பே கிடையாது, அது வந்துட்டு தடையே பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஊருக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு நாய் கிடையாது, இல்ல மிருகமும் கிடையாது, அது ஒரு பேய், அந்த பேய் தான் வந்துட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. சோ ஸ்டோனை ஆட்டைய போட ட்ரை பண்ண தாத்தாவை, பிள்ளைய, இப்போ சித்தப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அந்த டாக் தான், அந்த பேய் தான் கொலை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்களுமா இந்த கட்டுக்கதையை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் நேர்ல பார்க்கல, இருந்தாலுமே கேள்விப்படும் போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சோ கண்டிப்பா இது உண்மையோ அந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு. சரி, சேகருடைய சித்தப்பா இறந்து போனாரு, அந்த டெத்துக்கு நீங்க போனீங்களா, டெட் பாடியை பார்க்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் காலையில போனேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு என்னமோ இந்த வக்கீல் கூட பொய் சொல்றாரோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஏன் அவர் பொய் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வக்கீல் கண்ணாடி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா கண்ணாடியோட பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்றாரு. கண்டிப்பா கண்ணாடி போடுவாரு, ஏன்னா அங்க அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன், கண்ணாடியே பிரிஸ்கிரைப் பண்ணி வாங்கியிருக்காரு, அதுவும் புதுசா கூட அப்ளை பண்ணி வாங்கின மாதிரி அந்த பில்லாம் கூட அங்க நான் நோட் பண்ணேன். ஏன் நீ கண்ணாடி போடலன்னு யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி மறந்து போயிருப்பாரு, இல்லைன்னா தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ அந்த சித்தப்பாவுடைய டெத் நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த நியூஸை போட்டு காமிக்கிறாரு. நியூஸை போட்டு பார்த்தா விடிய காலையிலேயே டெட் பாடியை பார்க்க இந்த வக்கீல் போயிருக்காரு. அந்த வீடியோல பார்க்கும்போது கண்ணாடி போட்டிருக்காரு, ஆனா இப்ப பார்க்கும்போது கண்ணாடி இல்ல அப்படின்னா அங்க போயிட்டு வரும்போது தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, இல்ல மிஸ் பண்ணிருக்காரு, இவரு நம்ம கிட்ட போய் சொல்றாரு. நம்ம கேட்கும் போது காலைல போனேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா விடிய காத்தாலேயே போயிருக்காரு, போலீஸ் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் வரும்போதே போயிருக்காரு. அண்ட் ஏதோ ப்ராப்பர்ட்டி முடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொன்னார் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்க கூட இவர் தான் கொஞ்சம் டிலே பண்றாரு போல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்போ 3 பேரும் கிளம்பி இந்த சேகர் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரோ அங்க வராங்க. அங்க வந்தோடனே ஹீரோ எல்லாமே நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, அண்ட் வந்துட்டு டேண்ட்ரஃபும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் கிட்ட கேட்கும் போது ஆமாயா இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க கோட்டை பார்த்தேன், கோட்ல வந்துட்டு ஒரே டேண்ட்ரஃப், அது மட்டும் இல்லாம பயங்கரமா முடி கொட்டின மாதிரி நோட் பண்ணேன், அதான் கேட்டேன் அப்படின்னு. நீங்க இன்னும் என்னென்ன விஷயம் தான் கண்டுபிடிப்பீங்க, நான் இந்த
ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஷூவை மட்டும் ஏதோ ஒரு நாதாரி ஆட்டையை போட்டு கொண்டு போயிருச்சு, அதை கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா கேட்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரன் பாக்குறான், என்ன ஒரே ஒரு ஷூ மட்டும் காணாம போகுது, ஆட்டையை போட்டு கொண்டு போறாங்க அப்படின்னா ரெண்டா கொண்டு போகணும், ஏன் ஒன்னா கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல ஒன்னா கொண்டு போயிட்டு அடுத்த நாளே திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டாங்க, நான் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு புது ஷூவை ஒரே ஒரு ஷூ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 2 ஷூ வாங்கி வந்திருக்காரு, ஒரு ஜோடி ஷூ வாங்கி வந்திருக்காரு, அதுல ஒரு ஷூ காணாம போனோனே இந்த ஒரு ஷூ மட்டும் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட, அடுத்த நாளே யாரு ஆட்டையை போட்டு கொண்டு போறாங்களோ அவங்களே அந்த ஷூவை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க மக்களே. சரி, உங்களுக்கு வேற என்னென்ன விஷயம்லாம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என் ஃபேவரட்டான ஒரு கேப்பு, அந்த கேப்பை எங்க போட்டேன் இல்லனா மிஸ் ஆயிருச்சா அப்படின்னு தெரியல, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போச்சு அப்படின்னு சொல்ல, உங்க சித்தப்பாவுடைய திங்ஸ் ஏதாவது காணாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சித்தப்பாவுடைய திங்ஸான்னு யோசிச்சு பார்த்தவரு சித்தப்பாவுடைய கிளவுஸ மட்டும் காணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த ஊர்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அங்க போயிட்டு ஸ்டே பண்ணாம ஏன் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மிரட்டல் கடிதம் வந்துச்சு இல்லையா, அதுல போட்டிருந்த முக்கியமான விஷயமே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போக கூடாது, இவங்களுக்கு சொந்தமான பரம்பரையா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாளிகை வீடு மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்கு, அந்த வீட்டுல தான் என் சித்தப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, சித்தப்பாக்கு ஏதோ பண கஷ்டமா என்னெல்லாம் தெரியல, ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு ஆளுக்கு பாதியா காசு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்குள்ளதான் இந்த மனுஷன் இந்த மாதிரி அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, எங்க யாரோ மிரட்டுறாங்க அப்படின்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு தனியா போக பயமா இருந்துச்சு அப்படின்னா நாங்க வரோம், அதாவது என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்கு தூக்கி வாரி போடுது, டேய் அங்க ஏற்கனவே பெரிய ப்ராப்ளம்னு சொல்றாங்க, கொலகாரன் வேற மிரட்டுறான், நான் எப்படா போவேன் அப்படின்னு, நீ கூட போ, எதுக்கும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரமே இங்க சில வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்னதான் டர்ரா இருந்தாலும் சரி ஓகே ஹீரோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேக்கர் கூட சேர்ந்துட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அவங்க வீடு எங்க இருக்கோ அங்க போயிட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே அந்த வீட்டை பாத்துக்கக்கூடிய ஒரு கேர்டேக்கர் வராரு, அவர் தான் வந்து நல்லபடியா 2 பேரையும் கூட்டு வராரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஸ்டே பண்ணிருந்தாரு, அந்த ரூம்ல இருந்து சில விஷயம் காணாம போயிருச்சு, அதை செக் பண்ண கேமரா ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களும் கேமரா ஃபுட்டேஜை போட்டு காமிக்கும் போது, ஆக்சுவலா ஒருத்தர் பேப்பர்லாம் படிச்சுட்டு ஸ்டார்டிங் சீன்லயே ஷேக்கரை ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் வந்திருக்காரு. இந்த ஷேக்கர் கவனிக்காத டைம்ல உள்ளுக்குள்ள போயிட்டு ஷூ அவர் தான் ஆட்டையை போட்டு கொண்டு போறாரு, அதுக்கப்புறமா அவரே கொண்டு வராரு அப்படின்னா இங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட அந்த ஷூவை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு ஒரு கவருக்குள்ள போட்டு அந்த ஷூவை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு அந்த கவரை மட்டும் வெளியே கொண்டு போறா அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு, இப்ப அந்த பொண்ணையும் போயிட்டு மீட் பண்ணி, யாரோ அந்த ஷூவை கொண்டு போறாங்க, நீ எதுக்கு அந்த ஷூவை கொண்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரோ வந்தாங்க இந்த மாதிரி ஷூவை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நானும் கொண்டு போயிட்டு வச்சேன், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சரியா சொல்லாம ஒழுங்கா அந்த பொண்ணு பதில் கூட சொல்லாம அங்க இருந்து கிளம்புறா. ஆனா நம்ம ஹீரோ விடாம அந்த பொண்ணு எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாரு. இதே டைம்ல நமக்கு ஷேக்கரையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ஸ்டே பண்ற அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, இந்த மாதிரி சாபம்லாம் உண்மையா, அந்த சர்ச்சுக்கு போனா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே உண்மையா, நீங்க நம்புறீங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாரு. ஷேக்கருக்கே ஷாக்கா இருக்கு, உண்மையா நீங்க நம்புறீங்களா, ஏன் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காலமா அந்த டாக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பூதமா பேயா சாமியான்னு தெரியல, அந்த ஒரு பயங்கரமான சக்தி தான் அந்த சர்ச்சையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, அதையும் மீறி உள்ளுக்குள்ள போனா அந்த சாபத்தை மீறி போனா கண்டிப்பா இறந்துதான் போவாங்க அப்படின்னு. இந்த விஷயம் சித்தப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நல்லாவே தெரியும், தன்னுடைய அப்பாவும் இந்த சாபத்தால இறந்து போயிருக்காரு, அண்ணாவும் இறந்து போயிருக்காரு, நம்ம அங்க போக கூடாது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும், ஆனா அதையும் மீறி ஏன் போனாரு அப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஏன் போயிருப்பாரு நீங்க கெஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது, ஆக்சுவலா உங்க சித்தப்பாக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருந்துச்சு, ஒருவேளை இந்த பண பிரச்சனையை சரி பண்ணலாம், அந்த ஒரு விலை மதிக்க முடியாத ரொம்ப அதிகமான காஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை மட்டும் ஆட்டையை போட்டு சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா பணக்காரனா இல்லாம், கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான போட்டு அதை எடுக்க போயிட்டு இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா சித்தப்பாக்கு ஏதோ கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, பணம் இல்லாம கஷ்டப்படுறாரு அப்படின்ற விஷயம் ஷேக்கருக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு உயிரையே பணைய வச்சு போயிட்டு கல்ல எடுக்கிற அளவுக்கு பண கஷ்டமானலாம் தெரியல, இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனாரு பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு குப்பை தொட்டியில ஏதோ போட்டு போயிருப்பா. என்ன விஷயம்னா கவரோட வந்திருப்பா, கவருக்குள்ள ஷூ போட்டு கொண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஷூவை வச்சுட்டு கவரை கொண்டு போயிட்டு இருப்பா. இப்ப அந்த கவரை ஒரு குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு இல்ல இவரே எகிரி குதிச்சு தேடி கண்டுபிடிச்சு அந்த கவர் எடுக்கிறாரு. கவரை எடுத்தது மட்டும் இல்லாம மறுபடியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போக, அந்த டைம்ல வேவ் பார்த்து அந்த ஆள் வராரு. வந்தவரு ஹீரோ போட்டு பொழக்கிறாரு, ஹீரோவும் சண்டை போடுறாரு, முடிஞ்ச அளவுக்கு அடிக்க ட்ரை பண்றாரு. சண்டையோடைய முடிவு
முடிவுல அந்த ஆளு ஹீரோ மட்டை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோக்கு பெருசா காயம்லாம் படல, நெத்தில லைட்டா காயம் பட்டிருக்கு. வீட்டுக்கு வந்து ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கால் பண்ணி அங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பேசின விஷயம், அந்த வேலைக்காரி சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, நாளைக்கு காலையில முதல் வேலையா சித்தப்பா எந்த ஸ்பாட்ல இறந்து கிடந்தாரோ அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த டாக் உடைய ஃபுட் பிரிண்ட் கிடைக்குதான்னு பாருங்க. உண்மையிலேயே அந்த டாக் தான் வந்து கடிச்சு கொலை பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சோ நீங்க காலையில போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த வக்கீல் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஷேக்கரையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நாயோடைய காலடி தடயம் இருக்கா, இந்த விஷயம்லாம் செக் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த டாக் வந்துட்டு போனதுக்கான அந்த காலடி தடம்லாம் இருக்கு, நல்லாவே நோட் பண்றாங்க. இந்த டைம்ல சல்சல் ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வராரு. இவர் யாருன்னா உங்க சித்தப்பாவுடைய பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டா, சொல்லவே இல்லையே அப்படின்னு போது உங்க சித்தப்பாவும் நானும் நல்லா பேசி பழகிட்டோம், திடீர்னு இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு புலம்பும் போது அப்படியே பேச்சு கொடுக்குற நம்ம சேகர், எங்க சித்தப்பாக்கு ஏதாவது பண கஷ்டம் இருந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா என்கிட்ட கூட அடிக்கடிக்க சொல்லி புலம்புவாரு, யார்ட்டையோ கடன் வாங்கிட்டேன் பிரச்சனை அப்படின்லாம், நான் கூட அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமான பணம் வேணும், வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோவுடைய அந்த வீட்டுடைய லேண்ட்லார்ட் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல அந்த ரவுடி பைய இன்னொரு ஆளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கீழே வந்தாரு அப்படின்னா அடிக்கலாம் புழக்கலாம் குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் கண்டுக்காம மேல கேஷுவலா உட்காந்துட்டு வயலன் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா வாசிக்கிறாரு, என்ன இவன் ரொம்ப ஓவரா வாசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியே மேல போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவே அங்க இல்ல மக்களே, ஹீரோ இருக்கிற மாதிரியும் அந்த வயலனை வாசிக்கிற மாதிரியும் அந்த ஃபேன்லாம் வச்சு செட் பண்ணிட்டு போயிருக்காரு. இவங்க போயிட்டு அந்த தொப்பி எடுத்து விட்டு அந்த கண்ணாடி எல்லாம் கழட்டி விட்டு ஃபேன் ஆஃப் பண்ணும்போது இப்பதான் இந்த ரவுடி பையன் நோட் பண்றான், அட பாவி அப்படின்னா நீங்க இல்லவே இல்லையா, என்னையே ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு அந்த லைப்ரரியே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அங்க ஒர்க் பண்ற தாத்தாவே வந்துட்டு, எப்பா சாமி டைம் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் தூங்கணும், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னும் போது அப்ப நம்ம ஹீரோ இங்க இருக்கிற படிச்சுட்டு இருந்த புக்கை தூக்கி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது அப்ப அங்க இருக்கிற வேற ஒரு புக்கு பட்டு வேற ஒரு புக்கு ஓபன் ஆகுது. அந்த புக்குல வந்துட்டு ஒரு சிம்பிளை பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, ஷேக்கரை ஃபாலோ பண்ண ரவுடி, ஹீரோ அடிச்ச ரவுடி, அந்த ரவுடியுடைய கையில இதே போல ஒரு சிம்பிள் இருக்கும். இது ஏதோ ஒரு சைனீஸ் உடைய சிம்பிள் மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கத்து வீட்டு ஆளு ராய் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணும், ஒரு காஃபியை குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கரையும் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக, இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்கும் போது இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஷேக்கருக்கு பயங்கரமா பிடிச்சு போச்சு. இந்த பொண்ணுமே பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, அந்த பொண்ணையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்குமே ஷேக்கரை பிடிச்சிருக்கு போல, அந்த பொண்ணு லுக் விட்டு போறா. இப்போ ஜாலியா பேசிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப இவங்க அப்படியே வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தா அங்க ஒரு வயசான தாத்தா, பார்க்கவே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பைத்தியக்கார தாத்தா மாதிரி இருக்காரு. வந்தவர் எல்லாரையும் மோப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வியடா பண்ண அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ராய் தான், யாரையா நீ இங்க இருந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தனியா இருக்காரு. ஷேக்கரும் தனியா தூங்கலான்னு போக இந்த ஃப்ரெண்டுக்காரன் யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றான். இங்க ரேஞ்சே இல்ல, சுத்தமா காலே போக மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீட்டு வாசல்ல இவனுடைய அந்த ரூம் வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. இவன் கையில எதையோ கொண்டு போயிட்டு அட்டாக் பண்ண பார்த்தா அந்த பக்கம் வந்தது ஷேக்கரு. நீங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமைதியாரு, எனக்கும் அந்த சவுண்ட் கேக்குது, வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா இந்த வீட்டை பாத்துக்கிற அந்த கேர்டேக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்துட்டு வெளியே என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கோ சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்க ரேஞ்சே இருக்காது, சிக்னலே கிடைக்காது, வேற யாருக்கும் இவங்க லைட்டை வச்சு சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ண நம்ம ஷேக்கரும் ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம கீழே போலாம், ஏன்னா சவுண்டு காட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு, நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம், காட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. வந்தவங்க தனித்தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு அந்த சவுண்டு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு ஏற்கனவே தனியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அந்த டைம்ல அந்த பைத்தியம் தாத்தா இங்க வந்து இவனையும் பயமுறுத்த இவன் பயந்தே போறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, டே பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி ஏன்டா இந்த மாதிரி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு, அதனாலதான் வேஷம் போட்டுட்டு வந்து யாரெல்லாம் என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு. யாரு மேல என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல இந்த வக்கீல் மேல, வக்கீல் வந்துட்டு ஒருவேளை பிளான போட்டு கூட சித்தப்பாவுடைய கதையை முடிச்சுட்டு இந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட ட்ரை பண்ணிருக்கலாம். ரெண்டாவது இந்த ஷேக்கர் இவனே கூட பிளான் பண்ணி சித்தப்பாவை கொலை பண்ணிட்டு சித்தப்பாக்கு
அப்புறமா இவன் தான் மொத்த சொத்துக்குமே வாரிசு அப்படின்னும் போது இவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது, இந்த வீட்டை பார்த்துக்க கூடிய இந்த கேர்டேக்கர்ஸ் இவங்க வந்துட்டு சித்தப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா யாருமே வரமாட்டாங்க, இந்த மொத்த பங்களாவும் தனக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஷேகர் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சம்திங் ஏதோ ராங்கா நடக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்போ காட்டுக்குள்ள இந்த நாய் யாரையோ கடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. யாரோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் போயிட்டு பார்த்தா அங்க யாரையோ நாய் கடிச்சு போட்டு போயிருக்கு. அது கண்டிப்பா ஷேகர் கிடையாது. யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஷேகர் ஓடி வராரு சவுண்டு கேட்டு. ஷேகருக்கு இவர் யாருன்னு நல்லாவே தெரியுது. இவர் பேரு அர்ஜுன். மக்களே, இவர் யாரு அப்படின்னா இந்த கேர்டேக்கர் லேடியோடைய தம்பி. இது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் சீன்ல இந்த சித்தப்பா கார்ல போகும்போது யாரையோ போலீஸ் விரட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த தாடிக்காரன் இவன் தான். இவங்க இப்படி இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இதே ஸ்பாட்ல யாருக்குமே தெரியாம வக்கீல் வந்திருக்காரு. அவருமே ஒளிஞ்சு நின்று இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஒருத்தர் இறந்திருக்காரு இல்லையா, இவரு நம்ம ஷேகருடைய ஜாக்கெட்டை போட்டிருக்காரு. நம்ம ஹீரோ இதை நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. இப்ப நேரா வீட்டுக்கு போயிட்டு அந்த கேர்டேக்கர் லேடியை கூப்பிட்டு என்ன விஷயமாச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு தம்பிக்காரன். போலீஸ்க்கு பயந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. உள்ளுக்குள்ள வந்துட்டு டவர் கிடைக்காது, காட்டுக்குள்ள வந்தாலே டவர் கிடைக்காது. அதனாலேயே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இவங்க டார்ச் லைட் அடிப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த பையன் வந்து சாப்பிட்டு போயிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பான். வெளியே இருந்தா போலீஸ் பிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தவன் சமயா குளிருது அப்படின்னு சொல்லும் போது இவங்க தான் ஷேகருடைய கோட்டை கொடுத்தமிச்சிருக்காங்க, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இந்த பொறி ஷேகருக்கானது, இதுல உங்க தம்பி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஷேகருக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது உன்னுடைய கோட்டை போட்டுக்கிட்டு போயிருக்கான் இல்லையா, நீ தான் நினைச்சிட்டு வந்து அந்த டாக் அவனை கடிச்சு கொலை பண்ணிருக்கு. நீ போயிருந்தா கண்டிப்பா உன்னை கடிச்சு கொலை பண்ணிருக்கோம். இவன் உனக்கு வந்ததை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ லைப்ரரியில பார்த்த அந்த சிம்பிளை காமிக்கிறாரு. இது ஒரு சைனீஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, கரெக்ட், இப்ப இதுக்குள்ள ஒரு டாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது ஒரு சைனீஸ் நாய். அந்த சைனீஸ் டாக வந்துட்டு காலமா பரம்பரையா ஒரே இனத்தை சேர்ந்தவங்க மட்டும் ட்ரெயின் பண்ணுவாங்க, பிரீட் பண்ணுவாங்களாம். அவங்க தான் இந்த மாதிரி வித்தியாசமான டாட்டூவை போடுவாங்க. இந்த ஒரு வேர்டிங்க தான் டாட்டூவா போடுவாங்க. சோ காட்டுக்குள்ள ட்ரைனரும் இருக்கிறான், காட்டுக்குள்ள தான் அந்த டாகும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதே டைம்ல அங்க அந்த வக்கீல் வராரு. வக்கீலை பார்த்தோன்னே காட்டுக்குள்ள இருந்தீங்களே அங்க வந்து பார்க்காம என்ன இங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் காட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடம்பு முழுக்க பாருங்க காட்டுக்குள்ள போனா அந்த தூசு எல்லாம் படும் இல்லையா, அந்த மரக்கிளையுடைய தூசு, அந்த மாதிரி தூசு எல்லாம் இருக்கு. அண்ட் காலில் வந்துட்டு மண் ஓட்டி இருக்கு. காட்டுக்குள்ள இருக்கிற அதே மண் ஓட்டி இருக்கு அப்படின்னா நீங்க காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, பரவாயில்லப்பா நீ பலே ஆள் தான், நீ பயங்கரமா எல்லாமே நோட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஷேகரை அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, தங்கச்சிக்காரி, அந்த பொண்ணு மீட் பண்ணும், தனியா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண, இந்த மாதிரி உங்க உயிருக்கே ஆபத்து, நீங்க இருக்காதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க, உடனே கிளம்புங்க, ஊரை விட்டு போங்க அப்படின்னும் போது அந்த ஆளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அதை கூட இந்த ஆள் நோட் பண்ணாம, உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஆமான்னு சொல்ல இவரு ஹக் பண்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கையை காமிக்க நேரா அந்த சர்ச்சுக்கு போறாரு. அங்க எதையோ மோந்து பாக்குறாரு, உருண்டு பிறண்டு எதோ பண்ணி பார்த்துட்டு கடைசியா வெளியே வந்து அங்க இருந்து அந்த விசிலை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மாதிரி வித்தியாசமான விசிலா இருக்கு. நைட் நான் காட்டுக்குள்ள இந்த விசில் அடிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான விசில் சவுண்ட் கேட்டேன். சோ கண்டிப்பா இங்க விசில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ராய் இருக்கான் பாத்தீங்களா, அவரு காலையில சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிருப்பாரு. எப்பயோ கூப்பிட்டுருப்பாரு. இப்ப இவங்க போறாங்க. போனா அங்க சீஸ் கேக் வச்சிருக்காங்க. அந்த கேக் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல. நல்லா உட்காந்து கட்டுன்னு கட்டுறாரு. இதை இந்த ஒரு கடையில தான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தங்கச்சிக்காரிக்கு பயங்கர ஷாக்கு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷேகரும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு என் மச்சான் ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க, அங்க டப்பாவை பார்த்தேன், அதான் சும்மா சொன்னேன், நானும் இந்த கடைக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. சரி, நீங்க மிகப்பெரிய இன்வெஸ்டிகேட்டர், பார்த்தோன்னே எல்லாமே கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மூஞ்சிக்கு முன்னாடியே பயங்கரமா புகழ்றாங்களே, எங்க என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது கண்டுபிடிங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. பார்க்கும்போது மூஞ்சில நிறைய ஆக்னி இருக்கு. அண்ட் வந்துட்டு இந்த பொண்ணு கடைசியா ஏதோ மீட் சாப்பிட்டுருப்பா போல, அந்த மீட்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, உடம்புல அங்கங்க பட்டிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பா மீட் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் உங்க முகத்துல நிறைய அந்த ஆக்னி, அந்த பருவெல்லாம் இருக்கு. அண்ட் வந்துட்டு வாயில கூட லைட்டா மீட் ஒட்டி இருக்கு. அண்ட் குஜராத் சிம்பிள் வந்துட்டு போட்ட மாதிரி ஒரு செயின் போட்டிருப்பாங்க. நீங்க குஜராத்தை சேர்ந்தவங்களா இருக்க
நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஆனா கையில ரிங் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கல்யாணமாய் டைவர்ஸ் ஆயிருக்கு. கெஸ் பண்றேன் உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பியூர் வெஜிடேரியனா இருந்து நீங்க பயங்கரமா நான்வெஜ் சாப்பிடுற ஆளா இருந்து மேபி அது கூட செட் ஆகாம டைவர்ஸ் ஆயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எப்படிங்க எல்லாமே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னும் போது அண்ட் வந்துட்டு இந்த விஷயம்லாம் இது வரைக்கும் நம்ம ஷேக்கருக்கு தெரியாது. ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்க்க நானே சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா இவரே எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுப்பலா பேச, சரி இப்போ என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராய் கேட்கும் போது, நீங்க வந்துட்டு உங்க தங்கச்சிக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க வந்துட்டு பயங்கரமா டயட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமா வெஜிடேரியன் அண்ட் உங்களுக்கு வைன் பிடிக்கும், ஆல்கஹால் பெருசா பிடிக்காது, தம் அடிப்பீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லும் போது அவரே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறாரு. இப்படி பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த ராய் உள்ளுக்குள்ள இருந்து சில பேப்பர்லாம் கொண்டு வராரு. என்னன்னா இவர் ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி ஏதோ நாவல் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காராம். இது சாஃப்ட் காப்பி, இதை பார்த்துட்டு நீங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு. சரி ஓகே பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர தங்கச்சி பின்னாடியே வந்துட்டு ஷேக்கர் கிட்ட, நான் முன்னாடி கல்யாணமான விஷயம்லாம் சொல்லன்னு சொல்லிட்டு என் மேல கோச்சிக்கிட்டீங்களா, கோவமா இருக்கீங்களா, நான் டிவோர்ஸி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, சாச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, நான் வந்த வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உங்களை யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் கிளம்புறேன், ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, இதை பார்த்தோன்னே அந்த வக்கீலுக்கும் அங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த கேர்டேக்கர்ஸ் அவங்களுக்குமே லைட்டா ஏதோ ஸ்மைலா இருக்கு. அதை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. டே நீ இந்த மாதிரிலாம் கேஸை விட்டு வர ஆளே கிடையாது, அவனுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் யாரும் ஷேக்கரை அட்டாக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அட்டாக் பண்ண மாட்டாங்களாவா, கண்டிப்பா கொலையே பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவனை மட்டும் கிடையாது நம்மளையே கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னும் போது, கரெக்டா இவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ரவுடி பேப்பர் படிச்ச ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறான். பயங்கரமா சண்டை மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யாரும் அந்த எமர்ஜென்சி பட்டன் அமைக்கியோட ட்ரெயினே ஸ்டாப் ஆகுது. நின்னு போன ட்ரெயின்ல பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ அந்த ரவுடிய ஓரளவுக்கு சமாளிச்சு அந்த ஆள் அடிச்சு மட்ட பண்ணிட்டு அங்கிருந்து இறங்குறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சி மறுபடியும் ஊருக்கு வராங்க. இந்த டைம்ல நமக்கு ஷேக்கரை காமிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு ராய் இருக்கான் பாத்தீங்களா, நீங்க கண்டிப்பா டின்னருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஷேக்கரும் வக்கீல கூப்பிட்டு அங்க போயிருக்காரு. போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது, எப்பா சாமி சீக்கிரமா அந்த ஒர்க் எல்லாம் முடி, நான் ஊருக்கு கிளம்பி போகணும், ஒரு அவசரமான வேலை இருக்கு, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிக்க ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு சீக்கிரமா முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. வந்துகிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு யார்ட்டையோ சாட் பண்ணிக்கிட்டே வராரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இது நீடிக்காது, அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறா, சொன்னா கேளு, இப்பயே அந்த பொண்ணை கட் பண்ணு அப்படின்னும் போது, டே நீ எல்லாரையும் ஏன்டா அந்த மாதிரி சந்தேக பார்வையோட பாக்குற, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பா எனக்கு செட் ஆவா அப்படின்னு. சரி அப்புறம் விருப்பம் பட்டு திறந்து அப்படின்ற மாதிரி விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அங்க ராயோடைய வீட்டுல சாப்பிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவனே வக்கீல் கார்ல வந்திருப்பாரு. அவரு கார்ல கிளம்புறாரு. நம்ம ஷேக்கர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வீடு பக்கம் தானே, நடந்தே வந்திருப்பாரு. நான் நடந்தே போறேன் அப்படின்னு. ஆனா நைட் டைம்ல காட்டுக்குள்ள நடந்து போறீங்களா, நானே கூட்டு வந்து டிராப் பண்றேன், கார்ல ஏறுங்க அப்படின்னு. கார்ல ஏறி உட்கார்ந்தா காரு ஸ்டார்ட்டே ஆகல. ட்ரை பண்ணி பாக்குறாரு. அட பரவாயில்லைங்க, நான் வரும்போது டார்ச் லைட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கையில போன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, அங்க போன் சிக்னலே கிடைக்காது அப்படின்னும் போது, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இதே டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இவங்களும் இதே காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஷேக்கர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அதே காட்டு பாதை வழியா அங்க வந்துட்டு ஏதோ ட்ரெயின்லாம் நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஷெட் மாதிரி இருக்கு, அதையெல்லாம் தாண்டி போலான்னு போக, அங்க இருந்து அந்த சைனீஸ் டாக் ஓடி வந்து இவரை அட்டாக் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ எதையோ தூக்கி போட்டு அந்த டாக திசை திருப்புறாரு. நிறைய அடியாட்களும் வந்து இவரை அடிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ செமையா சண்டை போடுறாரு. இதுக்கு நடுவுல நாய் அங்கேயும் இங்கேயும் ஓடி வந்துகிட்டு இருக்க, நாய் வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி ட்ரெயின் பெட்டிலேயே ஒரு செட்டப் இருக்கு. அந்த செட்டப்குள்ள பார்க்கும்போது எலும்பு, அதுக்கப்புறமா ஒரு கிளவுஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறாரு. பார்த்த நம்ம ஹீரோ அந்த நாய் இங்க வர மாதிரி அந்த எலும்பு துண்டை காமிக்கும் போது நாய் ஓடி வருது. இந்த எலும்பு துண்டை அந்த ரூம்குள்ள தூக்கி போட நாய் உள்ளுக்குள்ள போது நம்ம ஹீரோ அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாரு, அந்த பெட்டியவே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப போயிட்டு எல்லாரு கூடயும் சண்டை போட்டு எல்லாரையும் மட்ட பண்ண எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திடீர்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ராய் கன்னோட வரான். இங்க இருந்து உங்க யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவன் அசஞ்ச நேரமா பார்த்து ஒரே செகண்ட்ல அங்க சண்டை போட்டு கண்ணை புடுங்குறாரு. இப்ப போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ கால் பண்ணி சொல்லிட்டு வந்திருப்பாரு, ஸ்பாட்டுக்கு வந்து இவனை கைது பண்ணி கொண்டுறாங்க, இவனுடைய தங்கச்சிக்கும் ப்ராப்ளம் இருக்கு, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இவன் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது தங்கச்சியை கட்டி போட்டு வந்திருக்கான். கை கால் கட்டெல்லாம் அவுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்துட்டு அவனுடைய உண்மையான தங்கச்சியே கிடையாது, சொந்தக்கார பொண்ணு. இந்த விஷயமும் நான் பார்த்து கண்டுபிடிச்சேன். அந்த ராயோடைய டேட்டா பேஸ் அந்த பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணுமே சொல்றா, அப்பா அம்மா இறந்து
இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த ஒரே சொந்தக்காரன் இவன் மட்டும்தான், இவன் தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவன் கூடவே இருந்தேன். அண்ட் இதுக்கு நடுவுல சேகரை பார்த்து சேகரை பிடிச்சி போக அண்ணங்காரன் பண்றது எல்லாமே இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சேகரை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த பொண்ணு தடுக்க வந்திருப்பா. தடுக்க வந்த பொண்ணு அடிச்சு மட்டை பண்ணிட்டு கை கால்லாம் கட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு டிரா இருக்கும், அந்த டிராக்குள்ள சேகருடைய காணாம போன தொப்பி இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு இவங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாத்துக்குமே காரணம் இவன் மட்டும்தான். ஆக்சுவலா சித்தப்பாக்கு கடன் பிரச்சனை இருந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா அவருக்கு அந்த ஸ்டோன் ஆட்டையை போடணும், அதை வச்சு கடன் அடைக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. சித்தப்பாக்கு பயங்கரமான பயம், அங்க போனாலே இறந்து போயிடுவோம், அண்ணன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்லாவே தெரியும். போகாம இருந்தவரை இந்த ராய் தான் பேசி பேசி நோண்டி நோண்டி தூண்டி விட்டு நீ போன்னு அமுச்சு விட்டதே இந்த ராய் தான். இது மட்டும் இல்லாம அந்த சித்தப்பாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருந்து ஒரு ட்ரைனரையும் டாகையும் வர வச்சு கடிக்க விட்டு கொலை பண்ணதே இவன் தான். அப்போ அதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களாம் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது பிளான்லாம் கிடையாது, அது அமானுஷ்யமா தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. சித்தப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோன் ஆட்டையை போட்டுட்டு இருப்பான். ஸ்டோன் ஆட்டையை போட்டதுக்கு அப்புறமா பிளான் பண்ணி அந்த மாளிகையையும் நம்ம ஆட்டையை போடலாம். இருந்தது ஒரே ஒரு ஆளு, அவரும் இறந்து போயிட்டாரு. இந்த வீட்டை ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் சேகர் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அந்த வீட்டை விற்க ட்ரை பண்ணிருப்பாரு. யாரா இவன் புது கேரக்டர், இவனையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதே ரவுடி பையகிட்ட காசை கொடுத்து நீ ஃபாலோ பண்ணு, இவனை இங்க வர விடாம பண்ணு அப்படின்னு இவனும் மிரட்டல் கடிதம்லாம் அமுச்சு விட்டுருப்பான். மிரட்டல் கடிதத்தை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வந்து இந்த மாதிரி கேஸை விசாரிங்க அப்படின்னும் போது இப்போ வந்துட்டு ராய்க்கு சரியான கடுப்பு. சித்தப்பாவை கொலை பண்ண மாதிரி இவனையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக் வந்துட்டு கடிக்கணும், ஒரு ஆளை போயிட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆளுடைய ஸ்மெல் வேணும். சித்தப்பாவுடைய கிளவுஸ் காணாம போச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காணாம போன கிளவுஸையே இவங்க தான் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு நாயை ஸ்மெல் பண்ண விட்டு நாயை வந்துட்டு சித்தப்பாவை கடிக்க விட்டு கொலை பண்ணிருப்பாங்க. அந்த கிளவுஸை நம்ம ஹீரோ நாய் இருந்த அந்த பெட்டிக்குள்ள பார்த்திருப்பாரு. ஷூவை ஆட்டையை போட்டதும் இதே கேங் தான் மக்களே. அந்த ரவுடி தான் வந்துட்டு ஷூ ஆட்டையை போட்டு கொண்டு போயிருப்பான். ஆனா ஷூ பார்க்கும்போது அது புது ஷூ, இது வரைக்கும் இந்த சேகர் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது ஸோ இதை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சு திரும்ப கொடுக்க சொல்லியிருப்பாரு. கொடுத்துட்டு போகும்போது அந்த கவரை நோட் பண்ணி அந்த கவர்ல இருந்து தான் நம்ம ஹீரோ அட்ரஸையே கண்டுபிடிச்சிருப்பாரு, கொலைகாரனையே கெஸ் பண்ணிருப்பாரு. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோக்கு இந்த ராய் வந்துட்டு இந்த விஷயத்தை படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேப்பர்லாம் கொடுத்தான் இல்லையா, அந்த கவரும் அந்த ஷூ கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட கவரும் சேம் கவர், ரெண்டுத்துலயுமே அட்ரஸ் போட்டுக்கும். அந்த அட்ரஸ் ராயுடைய வீட்டு அட்ரஸ் மக்களே. இதையெல்லாம் வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்கும் போது இங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அண்ட் வந்துட்டு இந்த கேர்டேக்கருடைய தம்பி வந்துட்டு கடிப்பட்டு இறந்து போனா இல்லையா, அது பிளான்லயே கிடையாது. அவன் இந்த கோட்டை போட்டுட்டு வந்து யதார்த்தமா மாட்டி இறந்து போயிட்டான். எல்லாமே ஓகே தான். இந்த வக்கீல் எதுக்கு அந்த ஸ்பாட்ல அன்னைக்கு நைட் வந்தாரு, காட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு தான் புரியல அப்படின்னும் போது வக்கீல நாங்க தான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் சொல்றாங்க. ஏன்னா என் தம்பியை காப்பாத்த வேற வழியே இல்ல, அவன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண லாயர் வேணும் இல்லையா, அதான் நாங்க தான் கால் பண்ணி வர சொன்னோம், நீங்க போயிட்டு மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னோம், அதான் வந்தாரு அப்படின்னு. அவ்வளவுதான், மர்மம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்றதுல மத்த அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல இவர் ஏன் டிலே பண்ணிருப்பாரு அப்படின்னா டிலே எல்லாம் பண்ணவே கிடையாது. சித்தப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் சார்பா நிறைய ப்ரொசீஜர் இருந்திருக்கும், அதை முடிக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பாரு, அதான் டிலே ஆயிருக்கும், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது நம்ம ஹீரோ பண்ண வேலைக்காக செக் போட்டு காசு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு காசு அப்படின்லாம் காமிக்கல. வாங்கிட்டு ஃப்ரெண்டும் ஹீரோவும் கிளம்பிட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் சேகரும் சேர்ந்துட்டாங்க. அண்ணங்கார ராய போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இப்போ கார்ல போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் சேட் பண்ணிக்கிட்டே வரான். மச்சான் இங்க பாரு, நான் சொன்னா கேளு, அந்த பொண்ணு உனக்கு சரிப்பட்டே வரமாட்டா, உங்ககிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கறா, இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளவு வளைஞ்சு பேச எதுவுமே கிடையாது, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னும் போது அப்ப அந்த பொண்ணு கரெக்டா நீங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டடி பேப்பரை எனக்கு அமுச்சு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா கேட்க, அட பாவி இவன் மெசேஜை பார்க்காமலே எல்லாமே சொல்றானே, இவனுக்கு மட்டும் கடவுள் என்ன மூளை 300 கிலோவா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் இந்த பொண்ணு நம்மள வந்துட்டு புடுங்க வந்திருக்கா, இவ சரியான கோல்ட் டிகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிளாக் பண்ணி விட்டான். இவங்க அப்படியே கிளம்புறாங்க. அடுத்த கேஸ்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த பார்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.